வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, வெளிநாட்டு வரன் யாருக்கு அமையும் பற்றி பார்க்கலாங்க. இப்போ ஒரு சிலர் நம்ம பார்த்துருப்போம், திருமண வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, மெயினாக பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்கன்னா இது ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலர் வெளிநாட்டில் தான் என் பொண்ணை கட்டி கொடுக்கணும், வெளிநாட்டில் போய் எங்கள் பொண்ணு செட்டில் ஆகணும், வெளிநாட்டு வரனாக தான் நம்ம தேடிட்டு இருக்கோம், அல்லது வெளி ஊர் வெளி மாநிலத்தில் நாங்கள் தேடிட்டு இருக்கோம், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அமையும். ஆனால் ஒரு சிலருக்கு பாருங்கள், வெளி ஊர் வெளி மாநிலம் இந்த மாதிரி வெளிநாடு இந்த மாதிரிலாம் கட்டி கொடுக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை, எங்கள் பொண்ணை பக்கத்துலேயே தான் கட்டி கொடுக்கணும், பக்கத்துலேயே தான் வச்சு பார்த்துக்கணும், 10 நிமிஷத்தில் போயிட்டு வர மாதிரி இருக்கணும், எங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு பார்க்கக்கூடிய அமைப்பில் பொண்ணு கட்டி கொடுத்தாதாங்க நல்லது, வெளியெல்லாம் கட்டி கொடுக்க ரொம்ப தூரம்லாம் கட்டி கொடுக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் வெளி ஊர் வெளி நாடு இந்த மாதிரிலாம் வரன் தேடி வரும், நல்ல நல்ல வரனாக வரும். என்ன பண்ணுறது, நல்ல குடும்பமாக இருக்குது, நல்ல இடமா இருக்குது, நல்ல வருமானத்தில் மாப்பிள்ளை இருக்காரு, எங்கள் பொண்ணை வெளிநாட்டிலையா இருந்தாலும் சரி வெளியூர் கட்டி கொடுத்துடலாம், நம்ம பக்கத்துலேயே தான் கட்டி கொடுக்கணும்னு நினச்சோம், என்ன பண்ணுறது, நல்ல இடமா இருக்குது, விடுறதுக்கு மனசு இல்லை, இன்னும் நாள் தள்ளிட்டு போயிடுமோன்னு பயமாக இருக்குது, அதனால நம்ம கட்டி கொடுக்குறோம் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு பலம் பாருங்கள், என்ன மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலத்தில் வரன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு பார்க்கலாங்க. சரிங்களா. இப்போ இந்த அமைப்பு ஆண் ஜாதகத்துக்கும் பொருந்தும். ஏன்னா பொண்ணு பாருங்கள், அதாவது பொண்ணுக்கு நான் இப்போ என்னெல்லாம் சொன்னனோ அது எல்லாமே ஆண் ஜாதகத்துக்கும் பொருந்தும். ஏன்னா அவங்களுடைய பையனுக்கு பாருங்கள், வெளி ஊர் இந்த மாதிரி வரன்லாம் உங்களுக்கு அமையுது, உள்ள வெளிநாட்டில் இருந்து வரன் வர்றது, இங்கே பக்கத்துலேயே வரன் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வெளி ஊர் வெளிநாட்டில் இருந்து பொண்ணு வர்றது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா. அவங்களுக்கும் இது பொருந்தும். சரிங்களா. இல்லாத பொண்ணை வெளிநாட்டில் இருந்தால் இந்த ஜாதகர் கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணோட போய் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுது, இந்த மாதிரி அமைப்பில் பொண்ணு படிச்சிருக்கு வெளிநாட்டில் வேலையில் இருக்குன்னா அங்கே பையனும் அதே மாதிரி ஒரு வேலையை தேடிக்கிட்டு அங்கே போய் வேலை விஷயமா அப்படியே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வருது அப்படின்னா என்ன மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுடைய ஜாதகத்தில் வெளிநாடு வரன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போது அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், திசை நடத்தக்கூடிய கிரகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். திசை நடத்தக்கூடிய கிரகத்தோட லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகள் சம்பந்தம் பெற்றிருந்தால் வெளிநாட்டிலிருந்து வரன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க, அல்லது வெளி ஊர்லேயாவது வரன் வரக்கூடிய அமைப்பு உண்டு, பக்கத்துலேயே அமையாது அவங்களுக்கு. சரிங்களா. அதாவது எந்த திசை நடந்தாலும் சரிங்க, அந்த திசாநாதனோட லக்னத்துக்கு 6 மெயினாக 6ஆம் அதிபதி சம்பந்தம் பெறும்போது வெளிநாடு யோகம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா. அடுத்தது 8, 12ஆம் அதிபதிகள் அந்த திசை நடத்தக்கூடிய கிரகத்தோட சம்பந்தம் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா, திசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய பார்வையோ சேர்க்கையோ அல்லது அவங்களுடைய சாரத்திலையோ அல்லது அந்த வீட்டின் அதாவது 6, 8, 12ஆம் இடத்தில் வேற கிரகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்பில் அந்த திசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகள் சம்பந்தம் பெற்று அந்த திருமண காலகட்டங்களில் வரன் தேடிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அந்த காலகட்டங்களில் இவங்க சம்மந்தப்பட்ட திசையை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு தாங்க வெளிநாட்டில் வரன் அமையக்கூடிய வாய்ப்புண்டு, அல்லது வெளி ஊரில் தான் வரன் அமையக்கூடிய வாய்ப்புண்டு, பக்கத்திலே வரன் அமைகிற மாதிரி அமைப்பு இல்லை. சரிங்களா. அதுவே பாருங்கள், வெளிநாட்டில் நல்லபடியாக பிழைக்கிறாங்க, வெளிநாட்டு வரன் அமையுது அப்படின்னா மெயினாக லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியோட 7ஆம் அதிபதி சம்பந்தம் பெற்று திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு வெளிநாடு வரன் டக்குன்னு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் வரன் பார்த்துட்டு இருக்காங்க, வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோட சம்பந்தம் பெற்றிருக்கும் போது அவங்களுக்கு 7ஆம் அதிபதி திசையோ அல்லது 6ஆம் அதிபதியுடைய திசையோ நடக்குது அப்படின்னா, அல்லது இந்த கிரகங்களுடைய சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய திசை நடந்தாலும் அவங்களுக்கு வெளிநாட்டில் வரன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி வக்கரம் பெற்று திசை நடக்குது, அல்லது வக்கரம் பெற்று அதாவது அந்த 5ஆம் அதிபதி வக்கரம் பெற்று இருந்து அவரோட சம்பந்தம் பெற்ற கிரகங்கள் திசை நடந்தாலும் வெளிநாடு வரன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இந்த மாதிரி கிரக அமைப்பெல்லாம் அவங்க ஜாதகத்தில் திருமண காலகட்டங்கள் வரன் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வெளிநாட்டில் வரன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவங்க போய் நல்லபடியாக இருப்பாங்களா, அங்கே போய்
சந்தோஷமா இருப்பாங்களா அல்லது கொஞ்ச காலத்துல திரும்பி வந்துருவாங்களான்னா மேற்கொண்டு அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து நம்ம ஆய்வு பார்த்தா தான் முடிவெடுக்க முடியும். இப்போ ஒரு சில அமைப்பு மட்டும் சொல்றேன். ஏன்னா வெளிநாட்டுல பொண்ணை கட்டி கொடுத்துட்டா இந்த மாதிரி பாவ கிரகங்கள் ஆனா மறைவு ஸ்தானாதிபதிகளோட சம்பந்தம் பெற்ற திசையோட நடக்குது அப்படின்னா வெளிநாட்டுல கட்டி கொடுத்துட்டோம்னா பொண்ணு எப்படி இருக்காளோ தெரியல அப்படின்னு ஒரு பயம் பதட்டம் இருக்கும் இல்லைங்களா. அவங்களுக்கு பார்க்கக்கூடிய அமைப்பையும் ஒரு சில அமைப்பையும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அதாவது எப்படின்னா அந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் திசை நடத்தக்கூடிய கிரகத்தோட 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சம்மந்தம் பெற்று திசை நடக்குது அப்படின்னா வெளிநாட்டு வரனை வர்றது. சரி, இப்போ வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் நல்லபடியாக இருப்பாங்களா அப்படின்னா அவங்களுடைய குடும்பஸ்தானத்தை பாருங்கள். குடும்பஸ்தானம் அதிபதி நல்ல அமைப்புல பாதிக்கப்படாம நல்ல அமைப்புல ஆட்சி உச்சம் அல்லது கேந்திர திருகோணஸ்தானத்துல லக்ன சுபர்களுடைய பார்வை சேர்க்கை அல்லது குருவுடைய பார்வை இந்த மாதிரிலாம் 2ஆம் இடத்துக்கோ 2ஆம் அதிபதிக்கோ இருக்கக்கூடிய அமைப்பு 7ஆம் இடத்துக்கோ 7ஆம் அதிபதிக்கோ சுபர்களுடைய பார்வை சேர்க்கை இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மறைவு ஸ்தானாதிபதியோட அந்த திசாநாதன் சம்பந்தம் பெற்று திசை நடந்தாலும் வெளிநாட்டுக்கு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குடும்பஸ்தானமும் நல்ல அமைப்பு கலஸ்தாஸ்தானமான 7ஆம் இடம் 7ஆம் அதிபதியும் சுபர்கள் சம்பந்தம் பெறும்போது பாதிப்பு அதிகமாக வராதுங்க. வெளிநாட்டுக்கு போய் நல்லபடியாக பிழைக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு உண்டு. சரிங்களா, அதை பார்த்து நம்ம பயப்பட பொண்ணு கட்டி கொடுத்துட்டோம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா, அதுவே 2ஆம் அதிபதி வக்கரமாகவோ நீச்சமாகவோ பாதிக்கப்பட்டு 7ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு அவங்களோட சம்பந்தம் பெற்ற பாவ கிரகங்கள் திசை நடக்குது. அப்போ வெளிநாட்டில் கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் விசாரித்து அவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து தான் அந்த பொண்ணை கட்டி கொடுக்கணும். ஏன்னா குடும்பஸ்தானம் குடும்பாதிபதி அடுத்தது 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி ஏதாவது பாதிக்கப்பட்டு இருக்கும்போது இவங்க சம்மந்தப்பட்டு வெளிநாட்டு வரன் வருது அப்படின்னா அப்போ குடும்பத்தில் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சச்சரவு இது மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. அதெல்லாம் அதான் சொன்னேன், அந்த ஜாதகத்தை முழுமையாக எடுத்து ஆய்வு பண்ணாதான் நம்ம முடிவு பண்ண முடியும். அங்கே போய் எப்படி பிழைப்பாங்க, நல்லபடியாக பிழைப்பாங்களா, பிரச்சனை வருமா, சண்டை சச்சரவு வருமானா மேற்கொண்டு இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அடுத்தது அவங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் அடுத்தது அந்த ஆணுடைய ஜாதகத்தில் அதே மாதிரி குடும்பஸ்தானமும் கலஸ்திரஸ்தானமும் நல்ல அமைப்பில் கலஸ்திர காரகனும் பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டியதில் கட்டி கொடுத்தா நல்லபடியாக பிழைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா, ஒரு சில குடும்பத்தை நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, பொண்ணு பக்கத்துலேயே தான் கட்டி கொடுக்கணும், வெளியூரில் கொடுக்க மாட்டோம், வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் கொடுக்க மாட்டோம், பக்கத்துலேயே தான் கொடுப்போம் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் வரக்கூடிய வரனெல்லாம் வெளி ஊர் அல்லது வெளிநாடு இந்த மாதிரி தான் வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் நீங்கள் தாராளமாக கட்டி கொடுக்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் நல்லா அந்த லக்னத்துக்கு அனுசரித்து 2ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு அனுசரித்து பாதிக்கப்படாத அமைப்பில் இந்த லக்னத்துக்கும் 2ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கும் பாதிக்கப்படாத நல்ல திசைகளாக வரும் பட்சத்தில் இந்த அதிபதிகளோட அந்த திசாநாதனோட இந்த 6, 8, 12ஆம் அதிபதிக்கு சம்பந்தம் பெறும்போது வெளிநாட்டு வரன் வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை வராதுங்க. சரிங்களா, அடுத்தது இந்த இடத்தையெல்லாம் சுபர்களும் பார்க்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் பிரச்சனை வராது. அடுத்தது அவங்களுக்கு எந்த மாதிரி பொருத்தங்கள்லாம் எப்படி இருக்குது, அடுத்தது கிரக பொருத்தலும் இருக்குது அப்படின்னு மேற்கொண்டெல்லாம் நிறைய பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குங்க. இப்போ பொதுவாக நம்ம வெளிநாடு வரன் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு வரக்கூடிய வரன் வெளி ஊர் அல்லது வெளிநாட்டும் வரன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா, இப்போ அவங்க எப்படி பிழைப்பாங்கன்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்தே தான் நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். சரிங்களா, நன்றி, வணக்கம்.